கிறிஸ்தவர்கள் குறிவைக்கப்பட்டனர். ஆனால் பைபிள் சொல்வது போல் குற்றமற்றவர் நீதிமானாக்கப்படுவார். உச்ச நீதிமன்றம் நம்பிக்கையுரிமையை பாதுகாக்கும் வரலாற்று தீர்ப்பை வழங்கியுள்ளது. அக்டோபர் 17 அன்று உச்ச நீதிமன்றம் உத்தரப்பிரதேசத்தில் கிறிஸ்தவர்கள் மீது போடப்பட்ட மதமாற்று குற்றச்சாட்டுகள் தொடர்பான 5 பொய் எஃப்ஐஆர்களை ரத்து செய்தது. நீதிபதிகள் இந்த வழக்குகளில் சட்டரீதியான குறைபாடுகள் மற்றும் நம்பகமான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. முக்கியமாக துணைவேந்தர் ராஜேந்திர பிஹாரிலால் உட்பட 50 பேருக்கு எதிராக 90 பேரை மதமாற்றம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. ஆனால் இதில் அதிர்ச்சியூட்டும் உண்மை என்னவென்றால், பாதிக்கப்பட்டவர்கள் எவருமே புகார் அளிக்க வரவில்லை. புகார்கள் அனைத்தும் அரசியல் உள்நோக்கத்துடன் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்குகளை தொடர்வது நீதிக்கு புறம்பானது என்றும் நீதிமன்றம் சாடியது. குற்றமற்றவர்களை துன்புறுத்த கிரிமினல் சட்டத்தை பயன்படுத்த முடியாது என்று உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக அறிவித்தது. அரசியல் ரீதியாக விசுவாசிகளை துன்புறுத்த சட்டத்தை உபயோகப்படுத்துவது அதிகார துஷ்பிரயோகமாகும். விசுவாசிகளுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு. நீதியையே பின்பற்றுவாயாக என்ற தெய்வ கட்டளையை இது எதிரொலிக்கிறது. நீதி என்பது அச்சம், அழுத்தம் அல்லது அரசியல் அடிப்படையில் அல்ல, உண்மையின் அடிப்படையிலேயே இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசுவே, உமது நீதிக்காக நன்றி. பொய்யான குற்றச்சாட்டுகளிலிருந்து உமது மக்களை பாதுகா